ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏடெக் தமிழ் யூடியூப் சேனல். நான் ajithraj. நம்ம என்ன வீடியோ பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா FPX அப்படின்ற ஒரு பிராண்ட் Neptune ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ ஹெட்ஃபோன் இருக்குது நம்ம கையில். ஸோ இது அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நான் கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணியிருக்கேன், என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க எனக்கு வீடியோவில் போகலாம். இது போல நெக்ஸ்ட் வீடியோ காத்து கொண்டு இருக்கலாம். மிஸ் பண்ணால் பாவனை நினச்சிங்கன்னா ஏடெக் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஃப்ரெண்ட்ஸ், தான் ப்ராடக்ட்டோட பாக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து FPX பவர் இன் யுவர் ஹேண்ட் அப்படின்னு பிராண்ட் போட்டுருக்காங்க. கீழே Neptune ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ இயர்ஃபோன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பவர் இன்புட், எவ்வளோ அவுட்புட், பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து MRP ரேட், இது எங்கே மேனுஃபேக்சர் பண்ணல அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஐக்கான்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, என்னென்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி. இன்னொரு சைடு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. இன்னொரு சைடு FPX அப்படின்ற மாதிரி பிராண்டு கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடு எப்படி வந்து ரீசெட் பண்ணுறது, ஹார்ட் ரீசெட் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ப்ராடக்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்ற பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸை பிரித்தோடனே ஃபஸ்ட்டு வந்து ஒரு யூசர் மேனுவல் வந்து பார்த்தோம்னா இருக்குது. கண்டிப்பாக இதில் நீ படிச்சாகணும், ஏன்னா இதில் தான் வந்து எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. எப்படி இது யூஸ் பண்ணணும், எப்படி சாங் சேஞ்ச் பண்ணுறது, எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ் வந்து இந்த யூசர் மேனுவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இயர்ஃபோன் பாக்ஸ் கேஸ்க்குள்ளே வந்து இயர்ஃபோன் வரைய வச்சுருக்காங்க. ஸோ இதான் கேஸ், இதை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சார்ஜிங்கான ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. டைப் B to USB கேபிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நம்மளுக்கு வந்து சார்ஜிங்காக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் பாக்ஸில் இருக்கிற கண்டென்ட். இப்போ ப்ராடக்ட்டுக்கு வரலாம். ப்ராடக்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா FPX அப்படின்ற மாதிரி பிராண்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஓப்பன் பார்த்தோம்னா ஸ்லைட்லேருந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் ஸ்லைடில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் ஃப்ரண்ட் சைட் பார்த்தோம்னா பேட்டரி இண்டிகேட்டர்ஸ் வந்து டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. எத்தனை பர்சன்டேஜ் வந்து சார்ஜ் இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம இந்த இண்டிகேட்டர் மூலமாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி பேக் சைட் பார்த்தோம்னா மைக்ரோ USB டைப் Bயில் வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில கண்டென்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சாலிட் ஃபீலாக இருக்குது, பார்க்கும் போதே வந்து ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து கையில் எடுத்தோன்னே உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் இருக்கும். அதே மாதிரி அந்த ஓப்பனிங் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு யூனிக்கான டிசைனை வந்து இது கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும், லைட் தான் இந்த மாதிரி தான் லைட் வந்து பிளிங்க் ஆகும். இதில் பார்த்தோம்னா லாங் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 5 hours வரைக்கும் சார்ஜில் பண்ணிக்கலாம். இதில் வந்து 5 times சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ளே டைம் பார்த்தோம்னா 20 hours வரைக்கும் பேக் வரும் அப்படின்ற மாதிரி வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் சார்ஜருமே உங்களுக்கு ரெட் கலரில் வந்து லைட் எரியும். இப்போ நம்ம வந்து எப்படி வந்து பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது ஆட்டோமேட்டிக்காக அந்த கேஸ்லேருந்து நீங்கள் எடுத்தாலே கொடுத்துருப்பாங்க. அது முன்னாடி அதில் ரைட் லெஃப்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தோம்னா ப்ளூடூத் 5.0 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ரொம்பவே ஸ்பீடாக வந்து இது ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேர் ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா பேர் ஆயிருச்சு. லைட் ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னா பிளிங்க் ஆகிட்டு லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா பேர் ஆயிருச்சு. ஸோ ரொம்ப ஸ்பீடாக வந்து பேர் ஆயிரும். அதே மாதிரியே உங்களுக்கு வந்து டிலே அப்படின்றது சுத்தமாக இருக்காது. கேம் ப்ளே பண்ணும் போது எந்த விதமான டிலேயுமே இதில் வந்து இருக்காது. ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பட்டன் கொடுத்துருக்காங்க, இது மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன். ஸோ நீங்கள் அந்த மேனுவலை படித்து பார்த்தா தான் உங்களுக்கு அது என்னென்ன பட்டன்ஸ் அப்படின்றது தெரியும். ஸோ கேஸில் நீங்கள் வச்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அப் டு 5 times வரை சார்ஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெரி லாங் பேட்டரி அப்படின்ற மாதிரி இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பேஸில் ஒர்க் பார்த்தோம்னா இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப ஒரு அருமையான இயர்பட்ஸாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இன்பில்ட் மைக்ரோ சப் ஊஃபர்ஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இருக்கிறனால பேஸ் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிசைன் வைஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அது ஈஸியாக வந்து ஸ்லைட் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரியான ஒரு டிசைன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து நாய்ஸ் இன்சுலேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. மைக் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். நாய்ஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் எடுத்துக்காது. இது வந்து கால் பண்ணி பேசுறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டிசைன் வைஸ் பார்க்கும்போது வந்து ஒரு ஃபிட்டாக இருக்குது, வந்து ஃபிட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். காதுலேருந்து கீழே விழுகாது அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணாங்க. ஸோ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் இது வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது. சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. நான் எதிர்பார்த்ததோட ரொம்பவே அருமையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா IPX5 ஸ்வெட் ப்ரூஃப் வந்து இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்டர் பட்டாலோ இல்லை வேறு பட்டாலோ எதுவுமே ஆகாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த ப்ராடக்ட் வந்து 12 மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வாரண்டி இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இந்த ப்ராடக்ட்டோட பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ளிப்கார்ட் மற்றும் அமேசானில் இது வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ajithraj.yt அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் இது அவைலபிளாக இருக்குது. அந்த ajithraj ஸ்டோரில் நீங்கள் வாங்கும் போது ஏடெக் தமிழ் அப்படின்ற ஒரு ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 50% வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து டிஸ்கவுண்ட்டில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட் மற்றும் அமேசானில் ஒரு ரேட் வந்து 1500 2000 வரைக்கும் இருக்கும். இதோட ஒரிஜினல் MRP ரேட் பார்த்தோன்னா 3000 வரைக்கும் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ajithraj ஸ்டோரில் ஏடெக் தமிழ் ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோ வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது போல நெக்ஸ்ட் மேலே காத்து கொண்டு மிஸ் பண்ணால் பாருங்க நினச்சிங்கன்னா ஏடெக் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை புத்தகம் சந்திக்கிறேன்.